வெல்கம் டு ஃபேபுலஸ் செஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான தக்காளி கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது கூடவே ஒரு 6 ஆப்பிள் தக்காளியை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 10 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வடைசட்டி எடுத்துக்கோங்க. வடைசட்டி நல்லா சூடானதும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த 10 வரமிளகாயை சேர்த்துக்கலாம். லேசாக அதை வணக்கிக்கோங்க. லேசாக வணக்கிட்டு அந்த வரமிளகாயை ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே வடைசட்டியில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் வணக்கிக்கலாம். நான் இன்றைக்கி 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். எப்போவுமே இது தக்காளி கார சட்னினால் வெங்காயத்தை விட தக்காளி ஜாஸ்தியாக எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 4 பெரிய வெங்காயத்துக்கு 6 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வணங்கினதும் நம்ம வெங்காயத்தையும் வடைசட்டியிலேருந்து தனியாக எடுத்து தட்டில் வச்சு ஆற வச்சுக்கலாங்க. ரொம்ப நம்ம செவக்க தேவையில்லை, இந்த அளவுக்கு வணங்கினாலே போதும். இப்போது அதே வடைசட்டியில் இனி கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆப்பிள் தக்காளியை சேர்த்துக்கலாம். இதுக்கு ஆப்பிள் தக்காளி தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் நாட்டு தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த தக்காளிக்கு நம்ம உப்பு சேர்த்ததுமே தக்காளி கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். தக்காளிக்கு தண்ணி சேர்த்துடாதீங்க, தக்காளியே தண்ணி விடும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு நம்ம ஒரு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஸ்லோவில். தக்காளியே நல்லா தண்ணி விட்டு சாஃப்டாக குக் ஆயிரும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துக்கிட்டு வருது. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், நம்ம தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளி கொஞ்சம் ஆற விட்டு எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இப்போ வணக்கி வச்சுருக்கிற அந்த வரமிளகாய், பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைக்கிறப்போ நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது, இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானது. மூணையுமே ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு வடைசட்டி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்சி உளுந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு,
1 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்ச உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா பொன்னிறமாக செவந்து வரட்டும். செவந்து வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை தழை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம சட்னியில் தாளித்து கொட்டிடலாங்க. பாருங்கள், நம்ம தாளித்த கடுகு உளுந்து கருவேப்பிலையெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு சூடான இட்லி கூடையோ தோசை கூடையோ சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டான தக்காளி கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.